கீர்த்தி சுரேஷோட கல்யாணத்துல வெடிச்ச சர்ச்சை. கீர்த்தி சுரேஷோட கணவர் மதம் மாறிட்டாரா? தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி அப்படின்னு பல மொழி படங்கள்ல நடிச்சு ரசிகர்களோட ஃபேவரட் ஹீரோயினா இருக்கக்கூடிய நடிகை கீர்த்தி சுரேஷ் தன்னோட 15 வருஷ காதலர கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களோட கல்யாணம் கோவாவுல ரொம்பவே தடபுடலா நடந்துச்சு. இவங்களோட கல்யாணம் பத்தி பயில்வான் ரங்கநாதன் யூடியூப் சேனல்ல பேசியிருக்காரு. அதுல நடிகை கீர்த்தி சுரேஷ் தன்னோட நீண்ட நாள் காதலர் ஆண்டனி தட்டுல கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆண்டனி கிறிஸ்தவர் அப்படிங்கறதால கோவாவுல இருக்கக்கூடிய பிரபலமான சர்ச்சில கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனா கிறிஸ்தவ மதத்துல கல்யாணம் நடந்தது மாதிரி எந்த ஒரு போட்டோவும் இணையத்துல வெளியாகல. ஆனா கிறிஸ்தவரான ஆண்டனி நெத்தியில நாமம் போட்டுக்கிட்டு ஐயங்கார் சமூகத்தை சேர்ந்தவர் மாதிரி இருந்தாரு. கீர்த்தி சுரேஷோட அப்பா ஐயங்கார் சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கறதால தன்னோட மருமகனான ஆண்டனிக்கும் நாமத்தை போட்டு விட்டிருக்காரு. அந்த அடிப்படையிலேயே கிறிஸ்தவரா இருந்த ஆண்டனி இப்போ இந்துவா மதம் மாறி அப்பாவோட மடியில உட்கார்ந்திருந்த கீர்த்தி சுரேஷுக்கு எழுந்து நின்னு தாலி கட்டியிருக்காரு. இந்த கல்யாணத்துல தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜயும் கலந்துக்கிட்டு மணமக்களை வாழ்த்திருக்காங்க. இவங்களோட கல்யாண வரவேற்பு சென்னையில நடக்க இருந்தாலும் கீர்த்தி சுரேஷ் தன்னோட படங்கள்ல நடிச்சிருக்கிறதால நட்போட அடையாளமா நேரடியா கோவாவுக்கே போய் மணமக்களை வாழ்த்தியிருக்காரு விஜய். இந்த கல்யாணத்துல த்ரிஷாவும் கலந்துக்கிட்டதால விஜய் த்ரிஷா 2 பேரும் ஒன்னா விமானத்துல பயணம் செஞ்சது மாதிரியான வீடியோக்களும் வெளியாகி அது ரொம்ப பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. கல்யாணத்துக்கு பின்னாடியும் கீர்த்தி சுரேஷ் நடிப்பாங்களா அப்படிங்கிற கேள்விய இணையவாசிகள் எழுப்பிட்டு வராங்க. இப்போ கீர்த்தி சுரேஷ் ஹிந்தில ஒரு படத்துல நடிச்சிட்டு வராங்க. இது மட்டும் இல்லாம இன்னும் 2 படங்கள் கைவசம் இருக்கு. இதனால கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு பின்னாடியும் திரைப்படங்கள்ல நடிப்பாங்க. இதுக்கு எந்த விதமான தடையையும் ஆண்டனி தட்டில் போட மாட்டாரு அப்படின்னு பயில்வான் ரங்கநாதன் அந்த வீடியோவுல பேசியிருக்காரு. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தட்டி விடுங்க.